ரஜினியும் வைரமுத்துவும் எட்டு எட்டாக மனுஷ வாழ்வை பிரிச்சுக்கோன்னு சொல்கிறப்ப இன்னொருத்தர் ஜஸ்ட் மூணு பிரிவுகளை பிரித்தா போதும்னு சொல்கிறார். அந்த 3 பிரிவுகள் என்னென்னா, முதல் 25 ஆண்டுகள் எதையும் பிரித்து மேய்ஞ்சி கற்றுக்கிறது, 2வது 25 ஆண்டுகள் நல்லா வலுவாக சம்பாதிக்கிறது, அடுத்த 3வது 25 ஆண்டுகள் கற்றதையும் பெற்றதையும் சக மனிதர்களுக்காக செலவழிப்பது அப்படிங்கிறார் இவர். இவர் யாருன்னா, ஒரு மாபெரும் மேதை ஜிடி நாயுடு. அந்திமலை நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நாம் பார்க்க போகிற படம் ஜிடி நாயுடு என்கிற மேதையின் பயோபிக். ஜிடி நாயுடு 1893 கோவைக்கு அருகே உள்ள ஒரு சின்ன கிராமத்தில் பிறந்து 1974 தன்னுடைய 80வது வயதில் இறக்கிறார். அவர் இறந்து 52 ஆண்டுகள் கழித்து இப்போ தான் அவருடைய கதையை அவருடைய ஜிடி என்ற பேரில் பயோபிக்காக படமாக்கியிருக்காங்க. இந்த கதை எங்கே துவங்குதுன்னா, படிப்பே ஏறாத ஜிடி நாயுடு தன்னுடைய 3வது வகுப்பில் ட்ராப் அவுட் ஆகிற காலத்திலேருந்து இந்த கதை துவங்குது. அதுக்கப்புறம் அவர் தொழில் முனைவோராக இறங்கி ஒரு ஜென்னிங் ஃபேக்ட்ரி வைக்கிறது, பிரிட்டிஷ்காரர்களோட சேர்ந்து சில பிஸ்னஸ் பண்ண நினைக்கிறது, மும்பைக்கு போய் காட்டன் பிஸ்னஸில் மொத்த சொத்தையும் அழிச்சிட்டு வர்றது, ஒரு பிரிட்டிஷ்கார நண்பர்கிட்ட ஒரு பஸ்ஸை கடனை வாங்கி அதை 300 பஸ்ஸாக மாற்றி மேஜிக் பண்ணுறது, அதுக்கப்புறம் ஜெர்மன் போகிறது, ஹிட்லரை சந்திக்கிறது, அதுக்கப்புறம் மீண்டும் கோவை தன்னுடைய மொத்த சொத்தையும் இழக்கிறது. இப்படி பல கட்டங்களில் இந்த கதையை பயணிக்குது. இந்த படத்தோட கதாநாயகன் மாதவன். ஜிடி நாயுடுவா மாதவன் எப்படி இருக்காருன்னா, அவருடைய 80வது வயது காலத்தில் முதிர்ந்த தோற்றத்தில் இருக்கக்கூடிய ஜிடி நாயுடுவா ஆச்சரியப்படுத்துகிறார் மாதவன். ஆனால் மற்றபடி அதற்கு முந்தைய காட்சிகளில், குறிப்பாக அவருடைய இளமை காலங்களில் நமக்கு கண்ணுக்கு மாதவன் தான் தெரிகிறார் ஒழிய ஜிடி நாயுடு தெரியவே இல்லை. அடுத்த முக்கியமான பாத்திரம் இந்த படத்தில் சத்யராஜ். கோவை பாஷை என்ன அழுத்தி பேசுகிறேன்ற பேரில் ஓவர் ஆக்டிங்கில் நம்மளை சாவடிக்கிறார் சத்யராஜ். கொஞ்சம் ரெஸ்ட் எடுங்க பாஸ், போதும், உங்களை ரொம்ப பார்த்துட்டோம். இது போக ஜிடி நாயுடு 2 மனைவிகளாக பிரியாமணியும் துஷாரா விஜயன் வர்றாங்க. அவங்க 2 பேருக்குமே மிக குறைவான காட்சிகள் தான். ஏன்னா இவருடைய சாதனையை பற்றி தானே அந்த படம். அது இல்லாமல் கருணாகரன் இருக்கார், ஒரு முக்கியமான வருமானத்துறை அதிகாரி வேடத்தில் ஜெயராம் வர்றாரு, தம்பி ராமையா இருக்கார். இந்த நிறைய நட்சத்திரங்கள் இருக்கிறது ப்ளஸ்ஸாக மைனஸான்னு பார்த்தா படத்துக்கு இது மைனஸ் தான். ஏன்னா நமக்கு இவர் மாதவன் மாதிரியே அது அந்த பாத்திரங்களாக இல்லாமல் அந்த நடிகர்களாக தான் வருது. தம்பி ராமையெல்லாம் சத்யராஜுக்கு போட்டி அவரும் நடித்து தள்ளுறாரு. இந்த படத்துடைய ஒளிப்பதிவு அரவிந்த் கமலநாதன். இந்த அரவிந்த் கமலநாதனுடைய ஒளிப்பதிவு எப்படி இருக்குன்னா, என்னமோ போடா மாதவ அரேஞ்சு தான், ஒன்றும் சொல்லிக்கிற மாதிரி இல்லை. ஒரு பீரியட் ஃபிலிமுடைய ஃபீலை அவர் எங்கேயுமே கொண்டு வரல. இசை கோவிந்த் வசந்தா பொதுவாக நல்ல இசையமைப்பாளர். ஆனால் இந்த படத்தில் அவரும் ஒளிப்பதிவாளர் மாதிரியே ஒரு அந்த அந்த 1ஆம் உலகப் போர் 2ஆம் உலகப் போர் காலத்தை நமக்கு முன்னால் இசையால் கொண்டு நிறுத்தவே இல்லை. இந்த படத்துக்கு அவரால் அம்மஞ்சல்லிக்கு பிரயோஜனம் இல்லைன்றது தான் உண்மை. இந்த ஜிடி நாயுடுக்கு உலகம் முழுக்க, முக்கியமாக இந்தியாவில் உள்ள அத்தனை அரசியல் தலைவர்களோடையும் நல்ல நெருக்கம் இருந்திருக்கு. குறிப்பாக யார் வந்தாலும் அவருடைய கோபால் தாகாவில் தான் தங்கியிருந்திருக்காங்க. இன்னும் சொல்லப்போனால் தந்தை பெரியார் மிக நெருக்கமானவராக இருந்திருக்காரு. அந்த தந்தை பெரியார் இடத்துல இந்த படத்தில் யார் நடிச்சிருக்காருன்னா, அது ஒரு மிகப்பெரிய துயரம். ஜேஸ்தாஸுடைய பையன் விஜய் ஜேஸ்தாஸ் நடிச்சிருக்காரு. ஒரு தந்தை பெரியாரை ஒரு ஜூனியர் ஆர்டிஸ்ட் லெவலுக்கு தான் அந்த படத்தில் டீல் பண்ணியிருக்காங்க. என்ன உங்களுடைய அஜெண்டா என்னன்னு தெரியலை. குறிப்பாக ஜிடி நாயுடுவை பற்றி முன்ன பின்ன தெரியாதவங்களுக்கு பல அதிசயமான விஷயங்கள் இருக்குது. குறிப்பாக அவர் பிரிட்டிஷ்காரர்களால், சில உள்ளூர்காரர்களால் பைத்தியக்காரன் மாதிரியே சித்தரிக்கப்பட்டிருக்காரு. அது போன்ற சில சம்பவங்களை அவரே செஞ்சுருக்காரு. குறிப்பாக ஒரு கட்டத்தில் ரொம்ப வெக்ஸ் ஆகி போய் தான் கண்டுபிடித்த 100க்கும் மேற்பட்ட கண்டுபிடிப்புகளை அவர் அவரே சிதைக்கிறாரு, எரிக்கிறாரு, உடைக்கிறாரு. இதெல்லாம் நடந்ததை நம்புகிறதா என்ன ஏதுன்னு உண்மையிலே புரியலை. அவர் இன்னொரு அதிசயம் ஹிட்லரை போய் நேருக்கு நேராக சந்தித்து அவரை புகைப்படம் எடுத்து கையெழுத்துலாம் வாங்கியிருக்காருன்றதெல்லாம் இன்றைக்கி தேதிக்கு ஜென்சி கிட்ஸுகளுக்கெல்லாம் வாவ் மெட்டீரியல் தான். இந்த படத்தோட இயக்குனர் 5 ஸ்டார் கிருஷ்ணா. இவரை இப்போ சமீப விளம்பரப்பட இயக்குனராக போயிட்டார். இவர் சமீப காலங்களில் சில படங்களில் ஜூனியர் ஆர்டிஸ்ட் நடிச்சிருக்காரு. இதுக்கு முந்தி ஓஹோ எந்தன் பேபி படத்தை இயக்குனவர். இந்த மாதிரி ஒரு அரிய சந்தர்ப்பம் இந்த பயோபிக் பண்ணுறது கிடச்சதுன்றது, ஒரு இயக்குனராக கிடச்சதுன்றது, மாதவன் மாதிரி ஒரு நடிகர் கிடச்சது, ஒரு பெரிய பின்னணி கொண்ட தயாரிப்பாளர் கிடச்சதெல்லாம் ஒரு பெரிய வரம்.
ஆனால் இந்த இயக்குனர் என்ன பண்ணியிருக்காருன்னா, ஒரு பிலோ ஆவரேஜ் படமாக தான் இயக்கியிருக்காரு. எந்த உணர்ச்சியுமே வந்து அது வந்து காட்சிகளாக மாறி நம்மளை வந்து கவரவே இல்லை. ரொம்ப முன்னையாக இருக்குது பல காட்சிகள். வியப்பூட்டும் சம்பவங்கள்லாம் அவர் வாழ்க்கையில் நடந்திருக்கு. அதை எதுவுமே நம்ம பார்த்து காட்சிகளாக பார்க்குறப்ப ஒரு வியப்பும் வரல, ஒன்றும் வரல. ஒரு நல்ல வாய்ப்பை வந்து அவர் இயக்குனராக மிஸ் பண்ணிட்டாருன்னு தான் சொல்லணும். ஸோ மொத்தத்தில் இந்த ஜேடி நாயுடு, தம்பி உனக்கு பிடிக்கலன்னா தியேட்டரை விட்டு போயிடு மூமெண்ட்டு தான்.